இன்றைய தினம் மாநில திட்டக்குழுவுடைய தலைவர் தலைமையில் பிராண்டிங் அண்ட் காமர்ஸ் பிராண்டிங் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நல்ல பிராண்டிங் இருக்கணும். அது காமர்ஸ் ஒரு இடத்துல சந்தைப்படுத்தணும் என்ற முறைக்கு இன்றைய தினம் ஒரு தலை சிறந்த கருத்தரங்கம். என்னுடைய கைடன்ஸ் பியூரோவில் கூட அனீஷ் இன்றைக்கி கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மீட்டிங்கில். அந்த அடிப்படையில் நடைபெறுகின்ற நிகழ்வு ஒரு தலை சிறந்த நிகழ்வு. இன்றைக்கி கோவிட்-19க்கு பிறகு நமது சரிவு நிலை, பொருளாதாரத்தில் சரிவு நிலை, உற்பத்தியில் சரிவு நிலை போன்ற நிகழ்வுலாம் இருக்குது. இருந்தாலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்லாம் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. சில கம்பெனியில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம அரசின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ரீசன் என்னன்னு கேட்டால், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தங்க வச்சு வேலை செய்ய வைப்பதென்று ரொம்ப மிக கடினம். இந்த சூழ்நிலைகளில் சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து அவங்கள ஊக்குவித்து அவங்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து அவங்க குடும்பத்தாரோட டெய்லி மாதம் பேசி அவங்களோட பேசி நான் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காருன்ற மாதிரி தகவலை சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் சில தொழில் நிறுவனம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய எல்லா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, போயிருக்காங்க. பட் சில இண்டஸ்ட்ரீஸில் இருக்க வச்சு தொழில் நிறுவனங்களுடைய கவனத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை நம்ம காமர்ஸ் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. காமர்ஸ் மூலியமாக விற்பனை செய்து கொள்ளலான்ற சூழ்நிலை அறிவிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் நம்ம பிராண்டிங்கும் காமர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பனண்ட் உற்பத்தி பண்ணுவா பல்வேறு நிறுவனங்கள் காம்பனண்ட் உலகத்தரம் வாய்ந்த காம்பனண்ட் பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த பொருட்களை பிராண்டிங் பண்ண பொருட்களை எங்கே ஒரு சந்தைப்படுத்துதல்ன்றது தான் ஒரு எளிய நடைமுறை. அதுக்காக இண்டஸ்ட்ரீஸுக்கு மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மேஜர் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி நடைபெறுகின்ற கருத்தரங்கம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 முன்னணியில் இருக்கோம். நாங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலம், தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலம், தொழில் நிறுவனங்கள் இருக்கிற வேலையாட்களோடு வேலை செய்கிற மேன் பவர் நிறைந்த மாநிலம் இந்த மாநிலம். மாண்புமிகு முதலமைச்சர் கோவிட்-19 பிறகு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளாங்க. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோம், ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கோம். ஹை லெவல் கமிட்டியில் நமது முன்னாள் ஆர்பிஐயோட முன்னாள் சேர்மனை நம்ம ரங்கராஜன் அவர் தலைமையாக போட்டிருக்கோம். அவரை போட்டது மட்டும் இல்லை, மெம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம். கல்வியாளரை மெம்பராக போட்டிருக்கோம், பொருளாதார வல்லுநரை மெம்பராக போட்டிருக்கோம், விஞ்ஞானிய வல்லுநராக போட்டிருக்கோம், பேங்கர்ஸை வல்லுநராக போட்டிருக்கோம், மெம்பர்ஸாக போட்டிருக்கோம். அவங்க கூட இதெல்லாம் மெம்பர்ஸாக போட்டிருக்கோம். நாங்கள் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொழில் கூட்டமைப்பு CII கான்ஃபிடென்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட அடிக்கடி தொடர்பு கொண்டு தொழிற்சாலைகளோட சிரமங்களை, தொழிற்சாலையில் என்னென்ன பிரச்சனைகள் வருகின்ற அந்த பிரச்சனைகளை கலைந்தெடுப்பதற்குண்டான நடவடிக்கை காணொலி காட்சி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வருது, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். தென் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணி அந்த துறையும் நல்லா போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் காரிடார் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குது, சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குது, சென்னை சதர்ன் இண்டஸ்ட்ரியல் காரிடார், நம்ம வெஸ்டர்ன் கார்டு இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குது. அந்த அளவுக்குலாம் சூழ்நிலை இருக்குது. இந்த ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக இருப்பதின் காரணமாக சந்தைப்படுத்தல் மிக இம்பார்ட்டன்ட் நம்ம இதில். அதனால் இது ஒருங்கிணைச்சி இன்றைக்கி நடைபெறுகிற கருத்தரங்கில் ஒரு தலை சிறந்த முடிவு வரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். பொதுவாக நிறைய காம்பனண்ட் சில பேர் அவங்களே உற்பத்தி பண்ணி காம்பனண்ட்டை விற்றுட்டு இருக்காங்க, அவங்க ஹை லெவலில் இருக்காங்க. அந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கும் போது அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு ஏற்புடைய வசதி, ஒரு தலை சிறந்த வசதி, ஒரு உன்னத வசதி, ஒரு தொலைநோக்கான வசதி, நீண்ட நெடுங்காலத்துக்கு அவங்க சந்தைப்படுத்துதலை எளிதாக்குதல் முறையை உருவாக்கும் போது நிச்சயமாக காமர்ஸ் பிராண்டிங் அண்ட் காமர்ஸ் முழுமையாக வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். பொதுவாக இந்த நம்ம இதை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு தெரியும், நம்ம குளோபல் இந்த கோவிட்-19 கூட நாங்கள் இந்த லாஸ்ட் மந்த் 28 மே மாதம் கிட்டத்தட்ட 17 MOU சைன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 15,128 கோடி ரூபாய் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 47,150 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நேஷன் லெவலில் இந்த கோவிட்-19 கூட தமிழகம் தான் MOU சைன் பண்ணுற ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அமைந்த ஸ்டேட் என்பதை நிரூபித்துள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.
இப்போ வந்து ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அர்பன் பகுதியில் வந்து 50% இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஊரக பகுதியில் ரூரல் பகுதியில் 100% ரன் பண்ணலான்னாங்க. 50% லேபர் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்களே 50% லேபர் சமூக இடைவெளி வேணும், அவங்களுக்கு வந்து ஃபுல் சானிடேஷன் பண்ணி வரணும். காரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வேனில் ட்ராவல் பண்ணும்போது 20 பேர் ட்ராவல் பண்ணால் 10 பேர் தான் பண்ணணும். உள்ளே வரும்போது ஃபுல் சானிடேஷன் பண்ணணும், உள்ளே சமூக இடைவெளி இருக்கணும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை வந்து எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிறையா நிறுவனம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பில் உற்பத்தியில் கொஞ்சம் குறைவாக இருக்காது. 50% உற்பத்தி தான் இருக்க ஒழிய மற்றபடி முழுமையான உற்பத்தி எட்டுறதுக்கு இன்னும் COVID-19 ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு 50% வந்துடும், அந்த 100% வந்துடும். நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று உற்பத்தி ஓரளவு நடந்துகிட்டு இருக்க ஒழிய முழுமையான பாதிப்பு இல்லை. இப்போ வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டாக எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கூட்டு ஒரு கருத்தரங்கு வச்சு தான் பேச முடியும். முக்கியமாக மீண்டும் again to what extent, what quantum of fund is going to be plowed in these industries, maybe major industries, medium industries, small scale cottage, rural industries. They need working capital more because of the past 3 months debacles. Working capital fund should be given by the nationalized banks. Government of India should come forward to contribute for this same. As far as state government is concerned, our fund resources are very much limited because the only major fund what the state was getting was the sales tax, commercial taxes. That is being taken away by the union government, converted into GST. So we have lost heavily when we have the sales tax is taken away from us. So GST devolution is there. GST contribution devolution to the extent agreed to is not given by government of India. ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்களோ அது மைய அரசுன்னு தரல. அதை நாங்கள் பேசி வாங்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் உலக இந்திய அளவிலேயே அதிகமான ஏற்றுமதி பண்ணுற மாநிலம் தமிழ்நாடு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லெதர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கிரானைட், லிக்னைட், இலுமினைட் இண்டஸ்ட்ரி, இது மூலமாக நிறைய ஏற்றுமதி பண்ணி thousands and thousands of foreign exchange goes to the central government. அது இன்டிவிசிபிள் பூல் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. பிரிக்கப்பட முடியாத மைய தொகுப்புக்கு விருப்பு ஒதுக்கீடோட ஃபைனான்ஸ் கமிஷன் மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய தண்ணி வசதி இருக்கிற முப்போகம் விளைகிற உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு மோஸ்ட் அண்டர் டெவலப்டு ஸ்டேட், மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லி அவர்களுக்கு அதிக நிதியை தந்து விடுகிறார்கள். இங்கே தமிழ்நாடு வளர்ந்து விட்ட மாநிலம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, தொழிற்துறையில் முன்னிலையில் இருக்குது, ஃபார்மாவில் முன்னிலையில் இருக்குது, கல்வியில் முன்னிலையில் இருக்குது, பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா பண்ணுறாங்க. இப்படிங்கிற இலக்கையெல்லாம் சொல்லி நம்மளை முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற யூபி, பீகாரை பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியா வச்சு நம்ம பணத்தை அங்கே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் மாற்றணும்னு நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து பிரதம அமைச்சரிடமும் மைய நிதியமைச்சரிடமும் வற்புறுத்தி இதில் மாற்றங்களை கொண்டு வந்து மைய நிறுவனங்கள் மைய அரசிடமிருந்து அதிக நிதியை பெறுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது வெற்றியடையும். அப்படி பொருளாதாரம் டிவல்யூஷன்களுக்கு அதிகம் கிடைக்கின்ற நேரம் மிக விரைவிலேயே இந்த கொரோனா 19 பாதிக்கப்பட்ட தொழிற்துறையை தூக்கி நிமிர்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு முதல்வர் இருக்கிறார், இந்த அரசு இருக்கிறது. என்னங்க இல்லை, புலன்பெயர்ந்த தொழிலாளர் போயிருக்காங்க. இப்போ எப்படியே போயிட்டு ஒரு 2 months அங்கே இருப்பாங்க, திரும்பி தான் வருவாங்க. திரும்பி தான் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னொன்று என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டார், உங்களுக்கு தெரியும். நம்ம இளைஞரை, நம்ம மேன் பவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற மேன் பவரே போட்டு இளைஞரை போட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்கில்டு ட்ரைனிங், அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் மேலும் வந்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கு உண்டான முயற்சி இந்த அரசு மேற்கொள்ளும். அந்த டைமில் வந்து நாங்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டு தொழிலாளர் வந்தாங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்கும். அந்த சூழ்நிலை மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுப்படி இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் கவனமாக இருக்கும், ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு.
அப்படி அது டெம்பரவரி தான், ரொம்ப நாள் இல்லை. கோவிட்-19னால அந்த டெம்பரவரி, பட் வந்து இருக்க வழியாக மற்றபடி வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்காது. இதுக்கு பிறகு வந்து நம்ம கோவிட்-19க்கு பிறகு ஒரு பூம் ஆகும் நிச்சயமாக. வந்து சைனாவிலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வெளியே வராங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து கவனமாக அது கமிட்டி போட்டிருக்கோமா, ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கோம்ல, அந்த கமிட்டி ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வரும்போது நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்கலி பூம் ஆகும். நம்ம நேஷனை பொறுத்தவரையிலும், நேஷன் லெவலில் பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு தான் ஒரு தலை சிறந்த தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக இருக்குது, மனித வளம் நிறைந்த மாநிலமாக இருக்குது, அன்இன்டர்பிரட்டட் எலக்ட்ரிசிட்டி உள்ள மாநிலமாக இருக்குது. அதனால் லாஜிஸ்டிக் வெரி குட் லாஜிஸ்டிக் இருக்குது. தலைநகரில் 3 போர்ட் இருக்குது, சி போர்ட் இருக்குது, நம்ம தூத்துக்குடியில் ஒரு போர்ட் இருக்குது. அதனால் வந்து இதுதான் ரொம்ப அக்செப்டபுள் ஏற்புடைய ஒரு ஸ்டேட்டில், நம்ம ஏற்புடைய ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் வெரி குட் லா அண்ட் ஆர்டர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேக்அப் இதை விட மல்டிபிளாக பொருளாதார வளர்ச்சி கோவிட்-19 பிறகு வருன்ற கருத்தில் அந்த எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு அடிக்கடி ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கியிருக்காரு. அந்தபடி நாங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். அதை ஒட்டி தான் இன்றைக்கி நடக்கிற இந்த ஆலோசனை கூட்டம் கூட மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் குவாலிட்டி, ஐயா சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் குவாலிட்டி இஸ் இன் தமிழ்நாடு வென் கம்பேர்டு வித் ஆல் அதர் ஸ்டேட்ஸ். தரமுள்ள பொருட்களை நாம் உற்பத்தி செய்கிறோம். அருமையான மென்பவர், டெக்னிக்கல் மென்பவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் 7 லட்சம் டெக்னோக்ராட்ஸ் ரிமைன் அன்எம்ப்ளாய்டு. அவங்களை பயன்படுத்துகிறதை சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது சுய தொழில் மூலமாகவோ அவர்கள் பல தொழில்களை மீடியம் செக்டார், ஸ்மால் ஸ்கேல் செக்டார், மைக்ரோ செக்டார், ரூரல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முன் வர்றாங்க. சந்தைப்படுத்துதலையே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் டைப்பை ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்காங்க. அப்படி வந்துடுச்சுன்னா தொழில்கள் இன்னும் பரவலாக வந்துவிடும், பொருளாதாரம் இன்னும் வறட்சி அடைந்துவிடும், வேலையில்லா திண்டாட்டம் கணிசமாக குறைந்துவிடும் என்ற நோக்கோடு தான் இத்தகைய அணுகுமுறைகளை முதல்வர் ஆணைப்படி நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அணுகுமுறையில் வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் வந்து அதிகமாக வரி கொடுக்குறாங்க, பின்தங்கிய மாநிலம் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு சொன்னீங்க. அதை மாற்ற நீங்கள் என்ன மாதிரியான பரிந்துரையில் மத்திய அரசுக்கு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? நாங்கள் பாப்புலேஷன் கிரைட்டீரியாவை எடுக்கக்கூடாது, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி பொருளாதாரத்தை செம்மைப்படுத்துகிற தமிழகத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் மாதிரி பாப்புலேஷன் அதை குறைச்ச எங்களுக்கு தண்டனையை கொடுத்து அதிகப்படியான பாப்புலேஷனுக்கு யூபி பீகாருக்கு சாதகத்தை பண்ணக்கூடிய நிலை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக வற்புறுத்தி கொண்டு வருகிறோம். மைய அரசு ஓரளவுக்கு செவிமெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கொடுத்துக்கிட்டு தான் தொழிலாளர்களுக்கு பலவித உதவிகளை தொழிலாளர்களுக்கு மாண்புமிகு எடப்பாடி அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் வாழ்வாதாரத்துக்குள்ள தக்க பாதுகாப்பை, உணவுப் பொருள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூடுதலாக பண உதவி தருவதாக இருந்தாலும் சரி, மருத்துவ வசதி சலுகைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அரசு. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எம்எஸ்எம்இ மினிஸ்டரோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு மீட்டிங் போட்டு மற்ற ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பை பண்ணியிருக்காங்க. பட் அது உண்டான கவனம் அவர் முதலமைச்சருடைய கவனத்தில் இருக்குது. நிச்சயமாக அதுவும் உண்டான முயற்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து கடன் வசதியை வந்து எளிமைப்படுத்துவதற்கு ஏதாவது நம்மகிட்ட உடனடியாக கடன் வழங்குவதற்கு எப்படி அணுகிறது? மாநில அரசு அதனுடைய வருவாய்க்கேற்ப கூட்டுறவு வங்கி போன்ற வங்கிகள் மூலம் கொடுக்கிறார்கள் சிறு குறுந்தொழில்களுக்கு. மைய அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலமும் இந்த உதவிகளை நிறைய செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார். டிக்கு மூலியமாக சிபின்றதில் லோன் வாங்கியிருக்கோம். ஒரு 1000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதுக்கு லோனை ரைஸ் பண்ணலாமான்னு கூட டிக் மூலியமாக, தொழில் முதலீட்டு கழகம் மூலியமாக லோன் வந்து இன்னும் ரைஸ் பண்ணலாமா கொடுக்கலாமான்ற முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 6% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 6% இன்சென்டிவ் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் இன்சென்டிவ் வந்து பெரிய விஷயம். அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கணக்கு போது 7-8% தான் இன்ட்ரெஸ்ட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இதை முழுமையாக தொழில் நிறுவனங்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் கூட உங்களுக்கு தெரியும், சாம்சங், ஆப்பிள், ஐஃபோனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இல்லை அதில் பெண்கள் மேம்பாட்டு பெண்களை மேம்படுத்த வேண்டும். அதில் பெண் பிள்ளைகள் தான் நிறைய வேலை செய்ய போகிறாங்க.
அதுக்காக சாம்சங் ஆப்பிள் ஐஃபோனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. நேற்றைய தினம் கூட அடீஸ்னு ஒரு ஷூ கம்பெனி, நைக்கின்னு ஒரு ஷூ கம்பெனி, 2 கம்பெனிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நைக்கின்ற ஷூ கம்பெனி நம்மகிட்ட 2 கம்பெனி இருக்குது. ஒன்று செய்யாறில் இருக்குது, ஒன்று பர்கூரில் இருக்குது. பர்கூர்லேயும் செய்யாறுலேயும் மோர் தென் வந்து 35,000 பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பட்ட மாநிலமாக இருக்குது, மாவட்டமாக இருக்குது. தென் வந்து பெண்களுடைய மேம்படுத்துவதனால் குழந்தை பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் போயிடுறாங்க. அவங்க நல்ல வளர்ச்சி, அடுத்த ஸ்டேஜ், வேலை உண்டு, இது உண்டு, அது உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, கல்வி, பிள்ளைகளுக்கு கல்வி உண்டு என்ற ஒரு மாறுபட்ட சூழலுக்கு உருவாக்குறது தான் இந்த அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முழு எண்ணம். பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கோம். நிச்சயமாக இந்த ஸ்டேட்டு தான் பிடிக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் தான் பிடிக்கும் அவங்களுக்கு, அந்த நிறுவனத்துக்கு. அதனால் ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. உலகளவில் ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்காங்க, அங்கே என்னென்ன சூழல்கள் இருக்குன்ற மாதிரி ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் எல்லா பேராமீட்டரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. நாங்கள் எல்லாரோடும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்தியாவில் தமிழகத்தில் ஐயா அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், அன்இன்டரப்டட் எலக்ட்ரிசிட்டி, லா அண்ட் ஆர்டர் தி பெஸ்ட் கேர் இந்த ஸ்டேட், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டத்தில் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலேயே 15 நாள் 1 மாதத்தில் அது பொல்யூஷன் கண்ட்ரோல் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, ஹெல்த்து தான் இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி லைசன்ஸ், ஃபயர் லைசன்ஸ், எல்லா லைசன்ஸையும் ஒரு அக்ராஸ் த டேபிள் உட்காந்து 1 மாதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மாண்புமிகு சம்பத் ஐயா அவர்கள் நடைமுறை கொண்டு வந்து முதல்வர்கள் ஆலோசனைப்படி முதல்வர் தலைமையிலே ரொம்ப அபாரமாக செயல்படுகிற காரணத்தால் தொழில் நிறுவனங்கள், பிற நாட்டு தொழில் நிறுவனங்கள், வடபுலத்து தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை ஒரு சிறந்த இடம் என்று கருதி முன்வந்து கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நடைமுறைக்கு அவை வர இருக்கின்றன. ஏற்கனவே இப்போ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் இந்த அரசு முழு கவனம் எடுத்துருக்கோம். நாங்கள் இன்வெஸ்ட் இந்தியான்ற இடத்துல கூட மீட்டிங்கில் நாங்கள் வெபினாரில் பேசியிருக்கோம். ஒரு லாஸ்ட் வீக் நடந்த மீட்டிங், அந்த மீட்டிங் அதில் வந்து ஏற்கனவே சாம்சங், டெல்லு, ஃப்ளெக்ஸு, ஃபாக்ஸ்கானு போன்ற நிறுவனம்லாம் நம்மகிட்ட முன்னோடி நிறுவனம்லாம் இருக்குது. முன்னோடி நிறுவனம் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக்கில் நம்ம கவனம் எடுத்திருக்கோம். இன்வெஸ்ட் இந்தியாவுடைய வெபினாரில் பேசியிருக்கோம். இதில் 4 ஸ்டேட்டை தான் கூட்டிருந்தாங்க. ஒன்று வந்து கர்நாடகா, தென் வந்து ஆந்திரா, 3 வந்து ஹரியானா, 4 வந்து தமிழ்நாடு. 4 ஸ்டேட்டையும் கூட்டிருந்தாங்க. 4 ஸ்டேட்டில் நல்லா பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் நிச்சயமாக அவங்களும் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் தமிழ்நாடு பெட்டர் பிளேஸ், பெட்டர் ஸ்டேட்டில் இருக்குன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதையும் கொண்டு வரதுக்குண்டான முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் நாங்கள் நடத்துவோம். இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணுவோம், ஏபி ஸ்டேட்டை விட தற்போது அந்த நிலை நீங்கள் மாண்புமிகு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும் முதல்வர் அவர்கள் நடத்துகிற கூட்டங்களை எல்லாம் கலந்து கொண்டார். கடந்த 2 ஆண்டு காலமாக ஆந்திராவை விஞ்சிவிட்டது தமிழகம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இல்லை, இப்போ நான் ஏற்கனவே நம்ம பிளானிங் சேர்மன் குறிப்பிட்டது போல் தெரியும். நீங்கள் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் அண்ட் ரூல் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் புரியல ஒற்றைச்சாரால முறை கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் எவ்ரிதிங் வந்து ஆல் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 11 டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 11 டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். தொழில் முதலீட்டாளர்களுக்கு என்ன சலுகை, எந்த இடத்துல இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஏன் பண்ணல, ஏன் லேட் ஆகுதுக்குள்ள நடவடிக்கைன்னா இது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் கூட மந்த்லி 2 மீட்டிங் வச்சுருக்கோம். 2 மந்த்ஸ்க்கு ஒரு மீட்டிங் அவருடைய தலைமையில் வச்சு அக்ராஸ் த டேபிள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் என்னென்ன ப்ராப்ளத்தினால இன்னும் வந்து MOU சைன் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனடியாக நம்ம கிளியர் பண்ண மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அந்த உத்தரவு போகுது. அதனால் ஈஸி ஃபார் ஈஸியாக ஃபார் அப்ரூவல் எல்லா ஆர்டர்ஸையும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சி போகுது. அந்த சூழலில் பண்ணும்போது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஜிஎஸ்டியில் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ முதலீடு, எவ்வளோ வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க, அவங்கள எவ்வளோ வந்து எஸ்ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஸ்டேட்டுக்கு, அந்த எஸ்சிஎஸ்டியோடைய அளவுகோல் வந்து 20 இயர்ஸில் எவ்வளோ இருக்கும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், அந்த இன்சென்டிவ்லாம் கொடுக்குறோம் நாங்கள். அதனால் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இன்சென்டிவ்லாம் பெட்டர் ஸ்டேட்டு தமிழ்நாடு தான்.